தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் வசனம் 3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. இந்த ஆண்டிலே எத்தனை முறை நாம் பாவம் செய்தாலும் கர்த்தர் அத்தனை முறையும் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நம்முடைய அக்கிரமங்களை நினையாதிருந்தார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்றி போட்டார். அவைகளெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நாம் மனதார தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் நொந்து போன நேரங்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போய் நிற்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே அவைகள் எல்லாம் மன்னித்தார். தேவனை நாம் மனதார துதிப்போம். நம்முடைய பாவத்துக்கும் நம்முடைய அக்கிரமத்துக்கும் தேவன் தண்டனை கொடுத்திருப்பாரானால் நாம் இல்லாமல் போயிருப்போம். கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். எத்தனையோ கொள்ளை நோய்கள் அங்கும் இங்கும் பரவி கொண்டு இருக்கும் பொழுது, எத்தனை விதமான வியாதிகள் வரும் பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எவ்வளவாய் வேலி அடைத்தார். ஏதோ பயந்து போய் இருந்த நேரத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் தூக்கி நம்ம எடுத்தது அல்லவா? அந்த வியாதியின் கொடுமையிலிருந்து தேவன் தூக்கி எடுத்தார் அல்லவா? ஒருவேளை வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த மரண படுக்கையை மாற்றி போட்டார் அல்லவா? தேவனை நம் மனதார ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய பாவத்தை மன்னித்தீங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு எந்த ஒரு பலவீனமும் பலவீனங்கள் இருந்தாலும் அதை என்னை மேற்கொள்ளாதபடி காத்து கொண்டீங்க. என்னுடைய பலவீனத்தை தொட்டு சுகப்படுத்தினீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் வந்து நாம் இன்றைக்கு நன்றி செலுத்த போகிறோம். அது மாத்திரமல்ல, வரப்போகிற ஆண்டிலே ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ளுங்க. நான் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு எந்த ஒரு பலவீனமும் என்னை மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, என்னை தொடக்கூடாது. எந்த ஒரு கொள்ளை நோயும் ஆண்டவரே என்னை தொடக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நினையாது இருந்தீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உன்னுடைய சொந்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவி ஆண்டவரே எங்களுடைய பாவத்துக்கு தக்கதான தண்டனை கொடுக்காதபடிக்கு உம்முடைய மன உருக்கத்தினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தூக்கி எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போட்டீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனம் ஏற்பட்ட நேரமெல்லாம் உடைய கரம் கொண்டு எங்களை தூக்கி எடுத்தீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எத்தனையோ கொள்ளை நோய்கள் பரவின பொழுதும் ஆண்டவரே குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டீங்க. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரப்போகிற ஆண்டிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழத்தக்கதாய், ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாய் பாவமற்றவர்களாய் வாழத்தக்கதாய், ஆண்டவரே எந்த ஒரு நோய் கிருமிகளும் எங்களை தொடாதபடிக்கு, இந்நாட்களில் பரவி வருகிற கொள்ளை நோய்கள் தொடாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.